தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, ஆகஸ்ட் மாதம் 22ஆம் நாளாக இன்று தாயாம் திருவையானது தூய கன்னிமரியா விண்ணக மன்னக அரசியாக உயர்த்தப்பட்ட நாளை இன்றைய நினைவு கூறுகின்றது. ஆகவே நாம் இன்றைய நாளிலே அன்னை மரியாவை போற்றுவோம். அன்னை மரியா அரசி என்று இன்றைக்கு திருவை அன்போடு அழைக்கின்றது. எப்படி அன்னை மரியாளை நாம் அரசி என்று அழைக்கலாம் என்று பல கேள்விகள் நம் உள்ளத்திலே எழலாம். 1954ஆம் ஆண்டு 12ஆம் பத்திநாதர் அக்டோபர் மாதத்துடைய 11ஆம் நாளிலே நம்முடைய கன்னிமரியால் தூய கன்னிமரியால் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதை நாம் கொண்டாட வேண்டும் என்று அவர் பிரகடனப்படுத்தினார். இவ்வாறாக தொடக்க திருவையிலே பார்க்கிறோம். அன்னை மரியால் அப்போஸ்தலரோடு கூடி மாடியறையிலே ஜெபித்தார்கள், ஒன்று கூட்டப்பட்டார்கள். அன்னை மரியாவுடைய உடனிருப்பால் தொடக்க கால அந்த திருவையை விசுவாசத்திலே கட்டி எழுப்பது நம்முடைய அன்னை மரியாள். ஏறக்குறைய 5 நூற்றாண்டுகளிலே எபேசு சங்கத்திலே 431 நடைபெற்ற அந்த எபேசு சங்கத்திலே அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்று உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அது தொடர்ந்து அன்னை மரியாளுடைய வாழ்விலே பல்வேறு அற்புதங்கள் புதுமைகள் ஏறக்குறைய 17, 18, 19 நூற்றாண்டுகளே அன்னை மரியாளை பற்றிய பல்வேறு கருத்துரைகள் இன்னும் திருத்தலங்கள் மற்றும் அனைவருமே அன்னை மரியாளை நாடி தேட வேண்டும் என்று திருவையில் சொல்லப்பட்டு அதுபோல் 2ஆம் வத்திக்கான் சங்க இடத்திலே அன்னை மரியாளுக்கென்றே ஒரு தனி ஏடு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அன்னை மரியாள் நம்ம ஒவ்வொருவருக்கும் மீட்பை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக் கொடுக்கின்றாள். தூயவளாக மாசற்றவளாக தன் வாழ்நாளிலே கடவுளுடைய இந்த அன்பு பணியை சிறப்பாக செய்தவள், ஆண்டுடைய கடவுளுடைய விருப்பத்திற்கு தன்னையே கையளித்தவள். இதோ ஆண்டவருடைய அடிமை, உடைய விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லுகின்றாள். மரியாள் எலிசபெத்தை சந்திப்பதன் வழியாக அங்கு எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை வாழ்த்துகின்றாள். இவ்வாறாக கடவுளுடைய மொத்த உருவமே விண்ணுலகில் மகிமையாக இன்றைக்கு அன்னை மரியாள் வீற்றிருக்கிறாள் என்று புனித எப்ரேம் குறிப்பிடுகின்றார். புனித நசியான் கிரெகோரியும் அன்னை மரியாள் பூவுலக மண்ணுலக அரசியாக எப்பொழுதும் உயர்த்தப்படுகிறாள் என்று குறிப்பிடுகிறார். இவ்வாறாக நிறைய திருத்தந்தையர்கள் அன்னை மரியாளை போற்றி பல கருத்துக்களை நமக்கு திருவை கொடுத்திருக்கின்றார்கள். ஆக அன்னை மரியாள் திருவையினுடைய அன்னை என்பதை 1980ஆம் ஆண்டு மறைந்த திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் அவர் அறிக்கையிட்டார். அதே போல அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவருக்குமே வாழ்வு கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறார் என்பதை 1995ஆம் ஆண்டு அன்னை மரியாள் குடும்பங்களுக்கு பாதுகாவலியாக அரசியாக இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டது. இவ்வாறாக தொடர்ந்து அன்னை மரியாள் திருவையை இன்றைக்கு வழி நடத்தி கொண்டிருக்கின்றாள். அரசியாக இருந்து எப்படி அரசி என்று பார்க்கிற பொழுது எளிமையின் அரசி, அன்பின் அரசி, இரக்கத்தின் அரசி, உண்மையின் அரசி, நேர்மையின் அரசி, வாழ்நாளிலே பொறுமையின் அரசி. இவ்வாறாக அரசி என்று சொல்லுகிற பொழுது ஏதோ அரச பிரபு குடுத்துவத்தை சார்ந்தவள் அல்ல, மாறாக அன்னை மரியாள் தன் வாழ்நாளிலே நற்பண்புகளால் கட்டப்பட்டவள், நல்வெளிமியங்களால் கட்டப்பட்டவள், நற்போதனைகளால் தன் வாழ்வை நங்கூரமாக ஆண்டவருடைய இந்த மீட்பு பணியிலே உழைப்பதிலும் மிகுந்த ஆர்வத்தோடும் அந்த கானாவு திருமணத்திலே அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று சீடர்களிடத்திலே அறிவுரை கூறி அவர்களிடத்திலே ஒரு வல்லமையை புதுமையை ஏற்படுத்த காரணமாக இருக்கிறவர் நம்முடைய தாய். ஆக தூய கன்னி மரியாளுடைய இன்றைக்கு அரசியாக உயர்த்தப்பட்ட நாளை இன்றைக்கு சீரும் சிறப்போடும் இன்றைக்கு கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே அன்னை மரியாளுடைய நற்பண்புகளை நம்முடைய இல்லங்களிலே வாழ்வாக்குவோம். அன்னை மரியாளுடைய எளிமை, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், கடவுளுடைய வார்த்தைக்கு பணிந்து நடக்கக்கூடிய அந்த நற்பண்பை நம்முடைய உள்ளங்களிலே விதைப்போம். அருமையான இந்த நாளிலே ஆண்டவரை போற்றுவோம். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் இதயம் கலிகூறுகிறேன் என்று அன்னை மரியாள் வாழ்த்தியது போல நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வல்ல செயல்களை நாம் எடுத்துரைக்க ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அன்போடு அழைக்கின்றார். ஆக தூய கன்னிமரியாள் அரசியாக உயர்த்தப்பட்ட இந்த நாளிலே விண்ணக மன்னக அரசியாக என்று திருவெளிப்பாடு நூல் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கிறோம். பன்னிரு வெண்மீன்களை ஆடையாக முடிசூட்டப்பட்டவளாக பெண்ணொருவர் காணப்பட்டார் என்று அன்னை மரியாளை பற்றி குறித்து சொல்லப்படுகின்றது. இவ்வாறாக அன்னை மரியாளுடைய வாழ்வு இன்றைக்கு திருச்சபைக்கும் நம்ம ஒவ்வொரு குடும்பத்திற்கும்
அன்னை மரியாள் உடனிருந்து அஞ்சாதே, நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்காக ஆண்டவனிடத்தில் நான் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு தாயாக, திருச்சபையின் தாயாக, மீட்பரின் தாயாக, நம்மோடு உடனிருக்கின்ற ஒரு தாயாக, கண்ணீரை துடைக்கின்ற தாயாக, தாயே எங்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற தாயே, எங்களுக்கு வழி நடத்துகின்ற தாயே என்று ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாளுடைய அந்த பிள்ளைகளாக நாம் இணைந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை வாழ்வாக்க புறப்படுவோம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, தூய கன்னி மரியா அரசியாக உயர்த்தப்பட்ட இந்த நாளிலே உம்மை போற்றுகிறோம், உம்மை போலுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ அன்னை மரியாள் வழியாக நீர் செய்த ஏராளமான நன்மைகளை இதோ உங்களுடைய வாழ்விலை பெற்று உமக்கு என்னாலும் நாங்கள் ஊழியம் செய்ய, உம்முடைய கடமைகளை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய இருக்கின்ற ஒவ்வொரு பொறுப்புகளையும் நாங்கள் சரிவரச் செய்ய எங்களை பலப்படுத்தும் எளிமை, தாழ்ச்சி, கீழ்ப்படுது போன்ற நற்பண்புகள் இன்றைக்கு குடும்பத்திலே ஒவ்வொரு நிறைவாக பெற இறை அருளை, இறை இரக்கத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக, இன்னும் நோய்கள், இன்னும் பல்வேறு கவலைகள், பிரச்சனைகள், மன உளைச்சல்கள், மன அழுத்தங்களோடு இருக்கிற அநேக பிள்ளைகளை இதோ தாய் கன்னி மரியாள் உடனிருந்து அவர்களை காத்து அவர்களுக்கு தேவையான அருட்கொடைகளை, அருள் வரங்களையும் சுகமளிக்கும் வல்லமையும் இந்த நாளிலே நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.